தஞ்சாவூர் புதிய தையல் இயந்திரம் நிரந்தர கடை என உதவிக்கு காத்திருக்கும் நடமாடும் தையல் கலைஞர். தஞ்சாவூர் பாத்திமா நகரை சேர்ந்தவர் சேவியர். நடமாடும் தையல் தொழில் செய்து வருகின்றார். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண், ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இவரது மனைவி மற்றும் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளனர். இதனால் தனது குடும்பத்தையும் பேர பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக சேவியர் போராடி வருகின்றார். இது குறித்து கூறுகையில், நடமாடும் தையல் தொழில் செய்து வருவதால் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயந்திரத்தை தள்ளிக்கொண்டே சென்று ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஊருக்கு சென்று துணிகளை தைத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வருவதாக தெரிவிக்கும் அவர், தற்போது வயது ஆகிவிட்டதால் நெடுந்தொலைவு தன்னால் செல்ல முடியவில்லை என கூறுகின்றார். மேலும் தையல் இயந்திரம் பழுதாகிவிட்டதால் அதனை சீரமைக்க கூட முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றார். எனவே தனக்கு புதிய தையல் இயந்திரம் மற்றும் ஒரு நிரந்தர கடை ஏற்படுத்தி கொடுத்தால் தன்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியும் என்று கூறினார். அவங்க வீட்டில் சேஃப்டியாக வச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவாங்க. மறுநாள் அங்கேருந்து நவுந்து அடுத்த இடத்துக்கு போய் தைப்பாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு தாங்க. ஆனால் அந்த வாலிப வயசில் துடிப்பாக செஞ்சாங்க. 50 வருஷமாக செய்கிறாங்க. இப்போ முடியலை. இந்த வெயில் ஹார்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துல நிரந்தரமாக அந்த இடத்துல இருப்பார்னா எனக்கு இருக்கிற கஸ்டமர் தானாக வருவாங்க. ஒரு கடையை நல்ல விதமாக அந்த தையல் மிஷினெல்லாம் கொஞ்சம் புதுப்பித்து நல்ல விதமாக செய்கிறதுக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு ஆதரித்து உதவி செஞ்சிங்கன்னா என்னுடைய மேன்மேலும் என் குடும்பத்தை வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.